ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜி பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் கருப்பு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே ஒரு அப்பா பொண்ணு பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயினில் ஏறி வந்துட்டுருக்காங்க. ஸோ வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 சவரன் நகை எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா சென்னையில் அந்த பொண்ணுக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக வராங்க. ஸோ சென்னையில் வந்து இறங்கின உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த நகை 60 சவரன் நகையை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 திருடனுங்க வந்து திருடிட்டு போய்ட்றானுங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது, ஐயோ இந்த மாதிரி நகையை பறி கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸுமே பார்த்திங்கன்னா அந்த 2 திருடங்களை பிடிச்சி அந்த நகையும் ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதை நாங்கள் எப்படி கொடுத்துட முடியாது, நீங்கள் வந்து இந்த நகை வேணும் அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போய் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த கருப்பு அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தோட மியூசிக் பார்த்திங்கன்னா சாய் அபியங்கர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த அப்பா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், ஸோ அப்போ அது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஆஃபில் எனக்கு என்னமோ கொஞ்சம் ட்ராபேக், கொஞ்சம் கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை வந்து இது பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஆஃபில் முழுக்க நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய இதை நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னேன் அப்படின்னா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். பட் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுமாரான ஒரு செகண்ட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜியும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அதுவுமே ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ நான் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரையே ஆர்ஜே பாலாஜி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் செகண்ட் ஆஃபில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இந்த கேரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்காக தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ முழுக்கவே சூப்பராக நடிச்சிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. மியூசிக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சோ, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாமோ. ஸோ ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்க வேண்டியது இந்த படத்தோட மியூசிக் தான், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். ஒருவேளை அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் வந்து இன்னுமே சூப்பராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப வந்து ஒரு டீசெண்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு வாட்டி போய் பார்க்கலாம், ஒரு டீசெண்டான வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம த்ரிஷாவாக இருக்கட்டும், மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டரை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸ்பெஷல் ஷோ மார்னிங் ஷோலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான பெர்மிஷன் கிடைக்காம அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து எனக்கு டீட்டெயிலாக தெரியல. பட் மேல்புக்காக தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்ச் தான். ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டிங்க, இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.